நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் வியக்க வைக்கும் திரைப்பயணத்துல 1963வது வருடம் வெளியான படம் தான் நான் வணங்கும் தெய்வம். சிவாஜி அவர்களுடைய 87வது திரைப்படம் இது. சத்யநாராயணா பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் சி.டி. செட்டியார் அவர்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. மேரி ஷெல்லி எழுதிய பிராங்கென்ஸ்டைன் என்ற நாவலை தழுவி உருவானதுதான் நான் வணங்கும் தெய்வம் திரைப்படம். தமிழுக்கு ஏற்றபடி படத்தின் திரைக்கதையை திரு ரா வெங்கடாச்சலம் அவர்கள் எழுதியிருந்தார். கே சோமு அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், பத்மினி அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இவர்களுடன் டி.ஆர். ராமச்சந்திரன், ராகினி, வி. நாகையா, கே. சாரங்கபாணி, பி.டி. சம்பந்தம், எம்.ஆர். சந்தானம், எஸ். ராமாராவ், நாகேஷ் போன்ற பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. பின்னாட்களில் பிரபலமான நடிகர்களான சி.ஐ.டி. சகுந்தலா மற்றும் கருப்பு சுப்பையா ஆகியோர் சின்ன கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. திரையிசை திலகம் கே.வி. மகாதேவன் அவர்கள் இசையமைச்சிருந்தார். நான் வணங்கும் தெய்வம் திரைப்படம் 1963 ஏப்ரல் 12ஆம் தேதி வெளியானது. நான் வணங்கும் தெய்வம் திரைப்படத்துடைய கதை என்னன்னா, சுந்தரம் நல்ல உள்ளம் படைத்த ஒருவன். வெளியூர்ல வேலை பார்த்து கொண்டிருந்த சுந்தரம் தன் அக்காவும் அவருடைய கணவரும் இறந்த நிலையில் அவங்களுடைய மகள் ருக்மிணியையும் மகன் கோபாலையும் பாதுகாத்து வளர்த்து வர்றாரு சுந்தரம். சின்ன வயசுலேயே தன் அக்கா மகளை மணந்து கொள்வதாக நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. ருக்மணிக்கு பணக்கார இடத்தில் சம்பந்தம் பேசியிருந்த தாத்தாவை கண்டித்து அனுப்பி வைக்கிறாரு கோபால். அதுக்கப்புறம் சுந்தரத்திற்கும் ருக்மணிக்கும் திருமணம் நடக்கிறது. அந்த சமயத்துல சுந்தரம் வேலை பண்ணிட்டு இருந்த ஃபேக்டரி நஷ்டத்தின் காரணத்தால மூடப்படுகிறது. அதனால் அவனுக்கு வேலை பறிபோகிறது. இதனால 3 பேருமே திருச்சிக்கு குடி போறாங்க. அங்கிருந்து புதிதாக ஒரு வேலையை தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு கோபாலை கல்லூரியில படிக்க வைக்கலாம் அப்படின்னும் முடிவு பண்றாரு சுந்தரம். கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் கோபால் ஒரு பொறுப்புள்ள இளைஞனாக இருப்பாரு. ஆனால் சுந்தரத்திற்கு வேலை கிடைக்கவில்லை. குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு கோபாலும் கல்லூரி படிப்பை விட்டுவிட்டு வேலைக்கு போக முடிவு பண்றாரு. அங்கு ஒரு முதலாளி கிட்ட கணக்கு பிள்ளையாக வேலைக்கு சேரும் கோபால் முதலாளியின் மகள் லீலாவிடம் தவறாக பழகியதாகவும் 1000 ரூபாயை திருடிவிட்டதாகவும் பழி சுமத்தப்பட்டு வெளியேற்றப்படுறாரு. தான் வளர்த்த தன் அக்கா மகன் தவறு செய்து விட்டான் அப்படின்னு கோபப்பட்டு சுந்தரம் அவரை அடித்து துரத்தி விடுறாரு. அதுக்கப்புறம் லீலா மூலம் உண்மையை தெரிந்து கொண்ட சுந்தரம் கோபால் தவறு பண்ணல அப்படின்றத உணர்ந்து அவரை தேடி கண்டுபிடிக்க போறாரு. செல்லும் இடத்தில் டாக்டர் ரகுநாத்தை மீட் பண்றாரு. ரகுநாத் மனித மனங்களை பற்றியும் சுபாவங்களை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணிட்டு வராரு. சுந்தரம் அவருடைய ஆராய்ச்சிக்கு ஒத்துழைப்பாக போறாரு. கெட்ட குணம் படைத்தவர்களை நல்லவர்களாக்கும் மருந்தை கண்டுபிடிக்கிறாரு. அதை சுந்தரத்தின் மீது பரிசோதித்து பார்க்கிறாரு. அந்த பரிசோதனையினால் மிருகமாக மாறிடுறாரு சுந்தரம். அங்கிருந்து தப்பித்து காடு, மலை அப்படின்னு ஊராக சுற்றுறாரு. அதுக்கப்புறம் மீண்டும் டாக்டர் ரகுநாத் அவர்களால் மாற்று மருந்து கொடுக்கப்பட்டு பழைய நிலைமைக்கு மாறாரு சுந்தரம். அந்த சமயத்துல டாக்டர் ரகுநாத் அவருடைய எல்லா சொத்துக்களையும் சுந்தரத்தின் மீது எழுதி வைத்துவிட்டு இறந்து போறாரு. ஒரே ஆச்சரியமா இருக்கு. நீ எப்படி இங்க வந்த? நீ வந்ததே எனக்கு தெரியாதே. நாங்க 2 பேரும் தூரத்து உறவு. ஆமா சார், இப்ப நெருங்கி உறவு ஆக போறோம். வெரி குட், வெரி குட். அந்த நல்ல நாளை எதிர்பார்க்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க கல்யாணத்துக்கு வர முடியாம போயிடுச்சு, மன்னிச்சுக்கணும். ஆமா மிஸ்டர் ஆள வந்தார். நானும் உங்க கல்யாணத்துக்கு வர முடியல, மன்னிச்சுக்கிறேன். அதனால எங்க கல்யாணத்துக்கு வராம பழி வாங்கிறாதீங்க. ஐயோ, இந்த பழி வாங்குற மனப்பான்மை எனக்கு கிடையாது. பகைவனுக்கு அருள்வாய், இடாதாருக்கு இட்டுக்காட்டு, அபகாரிக்கு உபகாரம் செய், ஆடுற மாட்ட ஆடிக்கிற, இதுதான் என்னுடைய கொள்கை. காலேஜ்ல பேசுற மாதிரி இப்பவும் பேசுறீங்களே. காலேஜ்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் கிராமத்துல உபயோகப்படுத்துறதுக்கு தானே. சிங்கா, தண்டபாணி பிள்ளையினுடைய 60 வேலி நிலம் இப்போ எனக்கு சொந்தம்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, கேள்விப்பட்டேன். அந்த 60 வேலி நிலத்து மேல உங்களுக்கு ஏதோ உரிமை இருக்குன்னு, அது மேல உங்களுக்கு தீராத மோகம்னு கூட கேள்விப்பட்டேன். உரிமை உண்டு,
ஆனா மோகம் இல்ல சார். அப்படின்னா அந்த உரிமையை நான் மனப்பூர்வமா ஆமோதிக்கிறேன். அப்ப விவகாரமே இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு தேவையா இருந்தா அந்த 60 வேலி நிலத்தை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு பணமா கொடுத்துருங்க. எங்க கிராமத்து ஓரத்துல உங்களுக்கு இருப்பாருங்க 1000 வேலி நிலம், அதுல வேணா எனக்கு ஒரு 60 வேலி நிலத்தை கொடுங்க. என்னுடைய நிலத்தோட சேர்த்து கூட்டு பண்ண ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன். இந்த நிலத்தினால எங்க கிராமத்துக்கும் உங்க கிராமத்துக்கும் அனாவசியமா எதுக்காக தகராறுங்கிறதுக்காக சொல்றேன். என்ன யோசிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க. ஓ எஸ், மோகினி சொல்லியாச்சு, மேட்டர் முடிஞ்சு போச்சு. சரி, உங்க இஷ்டப்படி செய்திருவோம். கை குழந்தையுடன் தனியாக கஷ்டப்படும் ருக்மிணி கணவனையும் தம்பியையும் விட்டு பிரிந்து மிகவும் கஷ்டப்படுறாங்க. அழகு பிள்ளை அவர்களின் அரிசி கடையில் வேலை பார்த்து தன்னையும் தன்னுடைய கை குழந்தையையும் காப்பாற்றி வராங்க ருக்மிணி. ருக்மிணியின் அழகில் மயங்கி அழகு பிள்ளை அவளை அடைய நினைக்கிறாரு. அதில் மயங்கி விழுகிறாள் ருக்மிணி. ஆனால் ஊர் அவளை தவறாகவே பேச தொடங்குகிறது. இதனால் மனமுடைந்த ருக்மிணி அங்கிருந்து அந்த ஊரை விட்டு வெளியேறாங்க. இதற்கிடையில் கோபால் ஒரு ஆசிரம நிர்வாகியின் தொலைந்த பணப்பையை அவர்கிட்ட திருப்பி கொடுத்து அவருடைய கம்பெனியில மேனேஜராக வேலை பார்க்கிறாரு. நல்ல நிலைமைக்கும் வர்றாரு. ருக்மிணி சந்தர்ப்பவசத்தால் எதிர்பாராமல் தன்னுடைய கணவனை மீட் பண்றாங்க. அப்போது குழந்தையை அவன் உறங்கும்போது அவன் அருகில் போட்டுவிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க. ஆனால் அந்த முயற்சியை கைவிட்டுவிட்டு ஒரு ஏழை பெண்ணுடன் தஞ்சமடைகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த 3 பேரும் எப்படி ஒன்றிணைந்தார்கள் அப்படின்றது தான் நான் வணங்கும் தெய்வம் திரைப்படத்துடைய மீதி சுவாரஸ்யமான கதை. நான் வணங்கும் தெய்வம் திரைப்படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சுந்தரம் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. லட்சியம் மிக்க பொறுப்புள்ள மனிதாபமுள்ள இளைஞனாக சிவாஜி அவர்கள் அற்புதமாக நடிச்சிருப்பாரு. தன் முறைப்பெண் ருக்மிணியை திருமணம் செய்து கொள்ளும் காட்சிகள்லையும் கோபாலை பாசத்துடன் வளர்க்க முயற்சி செய்யும் காட்சிகள்லையும் உருக்கமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. கோபால் தவறு செய்து விட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனை அடித்து விரட்டும் காட்சிகள்ல நடிகர் திலகம் அவர்களின் ஆக்ரோஷமான நடிப்பு பாராட்டும்படி அமைஞ்சிருக்கும். ரகு, அயல்நாட்டுக்கு போய் படிக்கும் இந்த அருமையான வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமா? கொஞ்சம் சிந்திச்சு பாரு. சிந்திச்சு தான் சொல்றேன். எனக்கு ஃபாரின் வேண்டாம், படிப்பு வேண்டாம். கல்வி செல்வத்தையே வேண்டான்னு உதறி தள்ளுற. அதை விட மேலான என் வாழ்க்கை செல்வமே வீடு தேடி வந்தப்ப வேண்டான்னு உதறி தள்ளிட்டீங்க. இனிமே எனக்கு எதுக்கப்பா மற்ற செல்வமும் செல்வான்? ரகு, ஏண்டா சுத்தி வளைச்சு பேசுறேன்? நான் காதலிச்ச பொண்ணை கட்டி வைக்கல, நான் உங்க பேச்சை கேட்க மாட்டேன்னு நேரடியா தான் சொன்ன. இந்த ராவபோதர் வீட்டு மருமகளா காலடி எடுத்து வைக்க அவளுக்கு என்னடா தகுதி இருக்கு? கேவலம் ஒரு அப்பா. என்ன எது வேண்டாலும் சொல்லுங்க. சீதா பத்தி ஏதாவது பேசினா என்னால தாங்க முடியாது. ஒரு அரிய தாலி கட்டாட்டி போனாலும் என் உள்ள மறிய அவதான் எனக்கு மனைவி. மனைவியா மனைவி? அவ ஊட்டின மயக்கத்துல பெத்தவங்கிட்ட என்ன பேசணும் கூட தெரியலையா? நேற்று வந்தவளுக்காக வாடா என் மனசை நோக வைக்க? வீடு வாசல் சொத்து சுகம் இவ்வளவையும் தேடி வச்சு அதை நீ அனுபவிக்கணும். நான் கண்குளிர பார்க்கணும்னு அல்லும் பகலும் கனவு காண்றேடா. அது மட்டும் போதாதுப்பா, என் மனம் போல வாழ்வையும் அமைச்சு கொடுக்கணும். எனக்கே பாடம் கத்துக் கொடுக்குறியா? ஒரு வாத்தியார் மகளுக்கு மாமனாராய் ஊர்ல 4 பேரு கேவலமா பேசுறதை கேட்க நான் தயாரா இல்லடா. நான் தயாரா இல்ல. நானும் என் முடிவை மாத்திக்க தயாரா இல்லை. ரகு, அவசரப்படாத, நிதானமா முடிவு சொல்லு. இந்த பாருடா, இது யாரு? உங்க தாத்தா. இவர் கட்டி காத்த பரம்பரை பெருமை உன்னால அழிஞ்சதுன்னு வேண்டாம். சரி, என் பேச்சை தான் நீ மதிக்க. உங்க அம்மாவுக்காகவாவது கொஞ்சம் பாருடா. உன்னை எவ்வளவோ ஆசையா வளர்த்தாள். அவனுக்காரா நீ துரோகம் நினைக்கிற? நீ மேலும் மேலும் படிக்கணும், பெரிய மனிதனா வாழணும்னு ஏவி கிடைக்கிறாள். அவ கூட அவனுக்கு பெருசா தோணல. அம்மாவை மட்டும் இல்லப்பா, உங்களையும் உயர்வாதான் மதிக்கிறேன். அந்த பயபக்தி என்னைக்குமே என் மனசு விட்டு போகாது. ஆனா அதே சமயம் என்ன மனிதனாக்கி அந்த சீதாவையும் என்னால மறக்க முடியாது. நீ மறந்துதான் ஆகணும். அப்பா, இது என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை. இதுல தலையிட யாருக்கும் உரிமை இல்லை. என்ன சொன்ன? எனக்கா உரிமை இல்லை? எனக்காரா உரிமை இல்லை? இனிமே இந்த வீட்டுல இருக்க உனக்கு உரிமை இல்லை. போ வெளியே. அப்பா, நான் உனக்கு அப்பனும் இல்லை, நீ எனக்கு மகனும் இல்லை. எனக்கு பிள்ளையே பிறகு நினைச்சுக்கா. போ வெளியே. டாக்டர் ரகுநாத் அவர்களின் ஆராய்ச்சியின் விளைவால் சிவாஜி அவர்கள் மிருகம் போன்று மாறும் காட்சிகளையும் புலி மற்றும் கரடியுடன் சண்டை போடும் காட்சிகளையும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. அதுக்கப்புறம் ரகுநாத் அவர்களின் வீட்டில் அவருடைய ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு
அங்கேயே தங்கி சேவை செய்யும் காட்சிகளையும் கருணை மிக்க நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். உன் பேச்சை நம்பித்தான் உங்க அப்பா கிட்ட கல்யாண விஷயமா பேசினேன். அதுக்கு அவர் நல்ல மரியாதை கொடுத்துட்டார். நாங்க அவ்வளவு எளியவங்களா போயிட்டோம். இனிமே எப்படிப்பா என் பொண்ணை உனக்கு கொடுப்பேன்? மாமா, எனக்காக அப்பாவை மன்னிச்சிருங்க. அவருக்கு எப்பவுமே தன்னுடைய கௌரவம் தான் பெருசு, அதனால தான் அப்படி பேசியிருக்கிறார். ஆனா உண்மையிலேயே அப்பா ரொம்ப நல்லவர். அவர் பேசுனதை மனசுல வச்சுக்கிட்டு எங்க 2 பேரையும் பிரிச்சிடாதீங்க மாமா. நான் மட்டும் நடத்தி வச்சா நல்லா இருக்குமா? நானா இஷ்டப்பட்டு தானே கல்யாணம் செஞ்சுக்கிறேன். இதுல உங்களை குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு? தேதியை நிச்சயம் பண்ணிட்டு செய்தி அனுப்புனா நிச்சயமா அவருடைய மனசு மாறும். நான் எப்படியாவது அப்பாவை சமாதானப்படுத்திடுறேன். நீ 1000 தான் சொன்னாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். ஆல்ரைட், நான் இவ்வளவு தூரம் கேட்டு கூட மறுத்துட்டீங்க. அப்பாவுடைய வெறுப்பை சம்பாதிச்சுக்கிட்டேன். உங்ககிட்ட ஆதரவு கிடைக்கல. இனிமே இந்த உலகத்துல எனக்கு என்ன இருக்கு? மாமா, நான் சொல்ற கேளுங்க. அனாவசியமா நீங்க 2 பேருடைய வாழ்க்கையுமே பாழாக்குறீங்க. அவ்வளவுதான் சொல்லுங்க. சீதாவையாவது கண் கலங்காம பாத்துக்கங்க. என்னுடைய முடிவை நானே தேடிக்கிறேன். ரகு, இங்க வாப்பா. உங்க 2 பேரையும் பிரிச்சு நான் என்ன பலனை அடைய போறேன்? எல்லாம் உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும். நடிகை பத்மினி அவர்கள் நான் வணங்கும் தெய்வம் திரைப்படத்துல ருக்மிணி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சு அசத்தி இருப்பாங்க. படத்தின் ஆரம்ப காட்சிகள்ல தன் மாமாவை உயிருக்கு உயிராக நேசிக்கும் காட்சிகள்லையும், அதுக்கப்புறம் திருமணமான பிறகு அந்யோன்யமான தம்பதிகளாக வலம் வரும் காட்சிகள்லையும் பத்மினி அவர்களுடைய நடிப்பு பாராட்டும்படி அமைஞ்சிருக்கும். மேலும் கணவனை பிரிந்து வாடும் போதும், தன் கற்பை காத்து கொள்ள போராடும் போதும், தற்கொலைக்கு முயற்சி செய்யும் போதும் அசாத்தியமான நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருப்பாங்க பத்மினி அவர்கள். ஆமா, என் சம்சாரத்துக்கு பேரு காலம் துடியா துடிக்கிறான். எங்க அம்மா உன்னை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. புறப்படு. என்னப்பா இது? உன்னை உலகத்துக்கு கொண்டு வந்த என் கையறமே இன்னும் காயல, அதுக்குள்ள உனக்கு ஒரு பிள்ளையா? காலம் ஓடுது. இத வந்துட்டேன்பா. என்னம்மா இது? நீ பாட்டுக்கு புறப்பட்டுட்ட? ஏண்டா ஊரு கட்டுப்பாட்டம் மறந்துட்டியா என்ன? ஆமா, படைக்கிற ஆண்டவன் கிட்ட போய் இந்த ஊர்க்காரங்களை தடுக்க சொல்லு. வேண்டாமா, நாளைக்கு ஒருத்தர் வீட்டுல ஒண்ணு கூப்பிட மாட்டாங்க. அங்கம்மா, எது வந்தாலும் கவலைப்படாது, நான் பாத்துக்கிறேன். 2 ஜீவனை காப்பாத்துற புண்ணியம் உனக்கு கிடைக்கும். புறப்படு. நான் வர்றேன் ராஜா. முத்தையா, முத்தையா, கடவுள் நம்ம காப்பாத்திட்டாரு. மரகதத்துக்கு சுகப்பிரசனம் ஆயிடுது. உனக்கு பையன் பிறந்திருக்கான். புறப்படு. பையன் பிறந்திருக்கான். பையன் பிறந்திருக்கான். ஜமா, ஜமா. முத்தையா, என் பேரனை பாருடா, என் பேரனை பாரு. எனக்கு மகன் பிறந்துட்டான். எனக்கு சிங்க குட்டி பிறந்துட்டான். இனிமே யாரும் என்ன ஒண்ணு பண்ண முடியாது. எனக்கு வாரிசு வந்துருச்சு. இனிமே எந்த பய தயவு தேவையில்லை எனக்கு. சிரிக்கலாம் பாரா, சிரிக்கலாம் பாரா. டேய் சிரிடா மகனே, நல்லா சிரிடா. உங்க அப்பனுக்கு துணையா வந்துட்டேன்னு சொல்லிட்டு சிரிடா. என்னையே சதம்னு நம்பி வந்தாலே உங்க அம்மா, அவளையே இனிமே சிரிக்க வை. இனிமே என் தோட்டத்துக்கு நீதாண்டா பூ, என் வயலுக்கு நீதாண்டா மழை, என் குலத்துக்கே நீதாண்டா விளக்கு. சிரிடா, நல்லா சிரி, நல்லா சிரிடா. முத்தையா, குழந்தைய கொஞ்சம் கையால தூக்கிட்டு கொடுப்பா. ஏய் கத்திரியாடா, அட நான் பத்த மகனே, கத்துடா, ஓன்னு கத்து. டேய், நான் உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன் கேளு. ஊரு தெய்வமெல்லாம் நம்மளை கைவிட்டுடுச்சு. உரமுறையான்கள்லாம் நம்மள மோசம் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு தெய்வம் தாண்டா என்னையும் உங்க அம்மாவை காப்பாத்துச்சு. அதான்டா இந்த தெய்வம். அந்த தெய்வத்தோட ஆசீர்வாதம் தாண்டா உன்னையும் காப்பாத்த போகுது. முதல்ல அது கால்ல விழுது. ஏண்டா கால்ல போடுற? என் பேர ஊராள பிறந்தவன்டா, ஊராள பிறந்தவன். பையன் உன்ன மாதிரியே செக்கச்சவேர்னு எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கான். என்ன மாதிரி கருப்பா பிறந்திருந்தான்னா எனக்கு பிடிச்சிருக்காது. உன்ன மாதிரியே இருக்கலாம். என்னடா அது, நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்டு வெளியே போய் நில்லடா. போடா வெளிய. முத்தையா, எது எப்படி இருந்தாலும் உங்க சித்தப்பாக்கு சொல்லி அனுப்ப வேண்டாமா? ஆமா, வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அந்த ஆளு மூச்சு கூட நம்ம குழந்தை மேல படக்கூடாது. முத்தையா, பாத்தியா, அவங்களே வந்துட்டாங்க. தான் ஆடாட்டாலும் தான் சதையாடுன்னு சொல்லுவாங்க. அது சரியா போச்சு பாத்தியா. அவங்கள பாய் போட்டு உட்கார வை, நான் சக்கரை எடுத்துட்டு வந்துடுறேன். டி.ஆர். ராமச்சந்திரன் அவர்கள் கோபால் அப்படின்ற கேரக்டர்ல நான் வணங்கும் தெய்வம் படத்துல நடிச்சிருப்பாரு.
பல காட்சிகள்ல அவருடைய கதாபாத்திரம் ரசிக்கும்படியாக அமைஞ்சிருக்கும். ராகினி உடனான காட்சிகள்ல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாரு. டாக்டர் ரகுநாத் அப்படின்ற கேரக்டர்ல வி நாகையா அவர்கள் அற்புதமாக நடிச்சிருப்பாரு. சிறிது நேரமே வந்திருந்தாலும் மனதில் பதியும்படி அவருடைய நடிப்பு அமைஞ்சிருக்கும். மேலும் படத்துல முக்கியமான திருப்புமுனை ஏற்படுத்தும் கதாபாத்திரமாகவும் அமைஞ்சிருக்கும். நாகேஷ் அவர்கள் சிவாஜி அவர்களுடன் நடித்த முதல் படம் நான் வணங்கும் தெய்வம். இந்த படத்துல நடிகர் நாகேஷ் அவர்கள் நாகு அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சு அசத்தி இருப்பாரு. குட் ஈவினிங் இருக்குடா. இது என்ன பவுடர்லாம் மேல கொட்டி? பவுடர் இல்ல மாமா, மாவு மாவு மைதா மாவு. ஓஹோ, மாவுது. ஆமா மாமா, கடையில இருந்து மைதா மாவு வாங்கிட்டு வர சொன்னாங்க. வர்ற வழியில உங்க காரை பார்த்தேன். உடனே என் பிரசன்ட் கவனம் வந்துருச்சா? மாவெல்லாம் மேல கொட்டிட்டியா? ஆமா. ஆஹா, அதுவா கொட்டிருச்சு என் பிரசன்ட். ஆமா குடு, வேலை செஞ்சு கிழிக்கிறான் பாரு. இவனுக்கு பிரசன்ட் ஒண்ணுதான் குறைச்சு. இந்த தொப்பி, சாக்கி போடுற தொப்பி. மாமா தேங்க்யூ மாமா. அம்மா டேய் டேய் டேய். பாத்தியாவா மாமா என்ன வாங்கிட்டு வந்திருக்காருங்க? அட இது யாரு? நானா? சேச்சே, கண்ணாடியில தான் ஏதோ கோளாறு இருக்கு. அட கடவுளே, இப்படி ஒரு பிள்ளைய குடுத்திய எனக்கு. மூஞ்சிய பார், சர்க்கஸ் கோமாளி ஆட்டம். கண்ணாடியில கோளாறாம் இல்ல, குடிப்பிடி. ஒரு வேலைக்கு லாயக்கு இல்ல. இங்கிலீஷ்ல 4 வார்த்தை வரட்டும்னு பாடம் சொல்லி கொடுக்க ஒரு வெள்ளைக்காரனை வச்சா அவன் தமிழ் கத்துக்கிட்டு போயிட்டான். இவன் மூளையில இங்கிலீஷ் ஏறினா தானே. வீட்டுல இருந்துகிட்டாவது ஒழுங்கா ஒரு வேலை செய்ய துப்பு இருக்கா? உதவாக்கற. அப்படிலாம் சொல்லாதக்கா. இந்த உலகத்துல உபயோகம் இல்லாதவங்களே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு வழியில உபயோகம் உள்ளவங்களா தான் இருப்பாங்க. சாம்பு அப்படிலாம் சொல்லாத, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏண்டா தம்பி, உனக்கு பிடிக்காதவங்க யாராவது இந்த உலகத்துல இருக்காங்களா? நல்லவனுக்கு எல்லாமே நல்லதா தான் தெரியும். சரி சரி, போய் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு சாப்பிடவா. என்ன ஆகாரம்? உன் தலை. திரை இசை திலகம் KV மகாதேவன் அவர்களின் இசையமைப்பில் நான் வணங்கும் தெய்வம் படத்தில் மொத்தம் 9 பாடல்கள். பாடல் வரிகளை கவிஞர் A. மருதகாசி மற்றும் KS. கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் எழுதியிருப்பாங்க. சந்திரனை காணாமல் அல்லி முகம் மலருமா? சந்திரனை காணாமல் அல்லி முகம் மலருமா? சிந்தையிலே கொண்ட சஞ்சலம் தீருமா? சிந்தையிலே கொண்ட சஞ்சலம் தீருமா? நெஞ்சில் இன்பம் வளருமா? என்னாலுமே சந்திரனை காணாமல் அல்லி முகம் மலருமா? சந்தேகமேகம் சூழ்ந்திடும் போதிலே, சந்தேகமேகம் சூழ்ந்திடும் போதிலே, சந்திரன் முகத்தையே அள்ளி பார்க்க முடியுமா? சந்திரன் முகத்தையே அள்ளி பார்க்க முடியுமா? என்னை இவ்விதம் வதைப்பதும் நியாயமா? என்னை இவ்விதம் வதைப்பதும் நியாயமா? ஏழையின் மீது இன்னும் சந்தேகமா? ஏழையின் மீது இன்னும் சந்தேகமா? உன்மன கண்களை மூடிய மேகமே, உன்மன கண்களை மூடிய மேகமே, தன்னால் விலகி போனதா என் தங்கமே? சந்திரனை காணாமல் அல்லி முகம் மலருமா? சிந்தையிலே கொண்ட சஞ்சலம் தீருமா? நெஞ்சில் இன்பம் வளருமா? என்னாலுமே சந்திரனை காணாமல் அல்லி முகம் மலருமா? சந்திரன் ஒளியை உண்டு வாழும் சாதக பறவை ஆனேனே நானே. சந்திரன் ஒளியை உண்டு
அன்பெனும் சிறகை விரித்தே பறந்து ஆனந்த உலகை காண்போம் நாமே. இன்பம் உண்டு என்றும் இனி துன்பமே இல்லை, இன்பம் உண்டு என்றும் இனி துன்பமே இல்லை. இனி இங்கு நீ வேறு நான் வேறில்லை, இனி இங்கு நீ வேறு நான் வேறில்லை. திறனை காணாமல் அல்லி முகம் மலருமா, சிந்தையிலே கொண்ட சஞ்சலம் தீருமா, நெஞ்சில் இன்பம் வளருமா என்னாலுமே சந்திரனை காணாமல் அல்லி முகம் மலருமா. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.